வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிடைப்பதற்கு ரொம்பவே அரிதான, அதுவும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை ஒன்று தான் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி அந்த சீசனில் கிடைக்கும் போது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். அந்த மருத்துவன்மைகளுக்கெல்லாம் காரணம் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கொடுக்காப்புளியில் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கோம். கொடுக்காப்புளியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, விட்டமின் B16 போன்ற ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் போன்ற ஏராளமான நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுக்காப்புளி நிறைந்திருக்கு. இதனால கொடுக்காப்புளி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறத தொடங்கி பலவிதமான மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தானே. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கொடுக்காப்புளி. நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தேவையான ஊட்டச்சத்துக்களான விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் கூட அதிகமாகவே கொடுக்காப்புளில் இருக்கு. இந்த சத்துக்கள் உடலில் இருக்கக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸை அதோடைய எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கும். நம்மளுடைய இம்யூன் பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். கொடுக்காப்புளி சாப்பிடுவதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய காற்றினால் பரவக்கூடிய வைரஸ், தொற்று நோய் கிருமிகளையும் நம்ம வராமல் தடுத்து கொண்டு நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். பித்தப்பை கற்களை அகற்றும் கொடுக்காப்புளி. பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க கொடுக்காப்புளியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் முற்றிலுமாக கரைந்து விடும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மலேரியா, மஞ்சள் காமாலை போன்ற வைரஸ் தொற்று நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒட்டுமொத்தமாக பித்தப்பை கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு, வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். எலும்புகளை வலுவாக்கும் தன்மை கொண்டது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் அதிக பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் சத்துக்கள் அடங்கி இருக்கிறதால உடல் எலும்புகள் மற்றும் உடல் பற்களை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி கொடுக்காப்புளிக்கு இருக்கு. உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்காயங்களை விரைவில் ஆற்றும். அதோடு வாத நோயால் உண்டாகக்கூடிய கீழ்வாதம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நிவாரணமாக கொடுக்காப்புளி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையான எலும்பு உருக்கி, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாமல் எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். பல்வலியை போக்கும் கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி பற்களில் ஏற்படக்கூடிய, பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு, பல்வலி, பல் வீக்கம் போன்ற பல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கிறதால கடுமையான பல்வலி, ஈறுகள், ரத்தம் வடியக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்கலாம் அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். செரிமான கோளாறுகளில் இருந்து உங்களை விடுவிக்கும் கொடுக்காப்புளி. செரிமானம் சம்பந்தமான அஜீரணம், வயிற்று உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொடுக்காப்புளி. அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் பல சத்துக்கள் குடலினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றி தீராத குடல் புண்களை ஆற்றும். இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம், வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் கொடுக்காப்புளியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் யார் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய அதிக நார் சத்துக்கள் உடலில் தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஸ்லிம்மாக வைத்திருக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உடல் எடையை குறைச்சிக்கலாம். குறிப்பாக உடலில் சேரக்கூடிய எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளினுடைய அளவை கொடுக்காப்புளி அதிகரிக்கும். இதனால் உடல் எடை குறைவதோடு மட்டுமில்லாமல் கொழுப்புகளுடைய அளவும் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொடுக்காப்புளிக்கு இருக்கு. இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறவங்கலாம் தயங்காமல் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரலாம். அதிலும் குறிப்பாக டைப் 2 சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காப்புளி சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவானது சீராக இருக்கும். பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் கொடுக்காப்புளி சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். தொண்டை புண்களை ஆற்றும் கொடுக்காப்புளி. தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்ணால் ஏற்படக்கூடிய வலியால் அவதிப்படுபவர்கள்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். கடுமையான தொண்டை வலி, அப்புறம் தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள்லாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்காப்புளிக்கு இருக்கு. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள்
உடலில் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை வராமல் தடுத்து புற்றுநோயிலிருந்து நம்மை பாதுகாக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புரோஸ்டேட் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய்களுக்கெல்லாம் எதிராக செயல்படக்கூடிய ஆற்றல் கொடுக்காப்புளிக்கு இருக்கு. இதனால சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ் தொற்று நோய்களையுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய புற்றுநோயும் வராமல் தடுத்துக்கலாம். சரும அழகை பாதுகாக்கும் கொடுக்காப்புளி உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்துவது தொடங்கி சருமத்திற்கும் நலம் சேர்க்கிறது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளி உடலிற்கு மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்குமே தீர்வு கொடுக்குது. கொடுக்காப்புளி விதையை மைய நம்ம நல்லா அரைச்சி நம்மளுடைய முகத்தில் தடவி வந்தோம் அப்படின்னா சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கருவளையம், அதாவது அந்த கண் கருவளையம்னு சொல்லுவோம், கண்களில் கீழே இருக்கும் பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்கும், தேமல், கருந்திட்டுக்கள், முகச்சுருக்கம், முகப்பருக்கள் போன்றவையெல்லாம் எளிதில் குணமடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்தையும் நம்ம அழகுபடுத்திக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொடுக்காப்புளியில் இருக்குது அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் கொடுக்காப்புளி கிடைக்கும் போதே அதை சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னா பல பேருக்கு கொடுக்காப்புளி கிடைக்காது. இப்போல்லாம் அந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பல இடங்களில் கொடுக்காப்புளி இருக்கும். இப்போல்லாம் கிராமப்புறங்களே கொடுக்காப்புளி இருக்குல்ல அப்படின்றது தான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். இதனால் கொடுக்காப்புளி உங்களுக்கு கிடைக்கும் பொழுதே அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அளவோடு கொடுக்காப்புளி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.